குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 17/6/2026 ஜூன் மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ம ருது என்கிற முதுவே நிற்காலத்திலே மிதுன மாதத்திலே இன்று இருக்கிறோம். சுக்லபக்ஷம் என்கிற வளர்விரை. இந்த சுக்லபக்ஷ வளர்விரையில 2வது நாள் துதியை திதின்னு பேரு. காலையில 3:30 மணி வரைக்கும் இருக்கும். பின்பு திருதியை என்ற 3வது திதி வந்துவிடும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலே சாயங்காலம் 6:06 வரைக்கும் இருப்பார். பின்பு பூச நட்சத்திரம் என்கிற கடகராசியில சனியின் சாரத்திலே சந்திரன் இருப்பார். இந்த திருதியை புனர்பூசம் அப்படிங்கிற இந்த நாள் சித்த யோகமான நாள், சுப முகூர்த்தமான நாள். அதனால் இன்னைக்கு நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்ணலாம். முக்கியமாக இந்த புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் எப்படிப்பட்டதுன்னா, நேர்மையான நட்சத்திரம், தன்னம்பிக்கையை நிறைய கொடுக்கக்கூடியது, எளிமையான வாழ்க்கையை தரக்கூடியது, உதவும் மனப்பான்மையை கொடுக்க வேண்டியது, ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடியது. புனர்பூசம் அப்படிங்கிறது ராமருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு சந்திரன் குருவின் நட்சத்திரத்திலே செல்கிறார். இன்றைய நாளின் நல்ல நேரம் அப்படின்னா காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30 7:30 மணி வரைக்கும். குளிகை 10:30 12, ராகு காலம் 10:30 12 1:30, யமகண்டம் 7:30 9. சூலம் வடக்கு, பால் பரிகாரம். மிதுன லக்னத்தில் சூரியன் 4 நாழி இருப்பார். 55 வினாடிகள் கண்டினியூ பண்ணுவார். 5:54 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கோச்சாரத்தின் பிரகாரம் சூரியனும் புதனும் மிதுன ராசியிலே, சுக்கிரனும் குருவும் கடக ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் ஆட்சி கொண்டு செவ்வாய். புனர்பூசம் அப்படிங்கிறதுனால மிதுனத்துல கடகத்துல சந்திர பகவானின் டிரான்சிஷன் இருக்கும். இன்னைக்கு ஒரு ராசிக்குடைய பலனை இந்த கோச்சாரத்தின் பிரகாரம் பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்துக்கு போறார் சந்திர பகவான். இது பயணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்போம். நிறைய தன்னம்பிக்கையுடன் அலைச்சல்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பார்த்து நிறைய பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 1 7. நீங்கள் இன்றைக்கு ராமரை வணங்குவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ள இன்னைக்கு சந்திரன் போறார். மனதிலே நல்ல நிம்மதி கிடைக்கும். ஆன்மீகத்துல நல்ல நாட்டம் உண்டாகும். நீங்க ராமான்னு நிறைய ஜபங்கள் செய்வது ரொம்ப உசந்தமான விஷயம். அப்படி எல்லா வேலையும் செய்யும் போது ராமன் சொல்லிட்டே செய்யுங்க. பல விதத்திலும் நன்மைகளை காணப்போகிறீர்கள். 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்க ராசியிலிருந்து போறார். உங்க ஆரோக்கியத்தன்மையின விஷயங்கள், குடும்பத்திலே நன்மைகள், இப்படி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் நிறைய கொடுக்கக்கூடிய இந்த நாள். நீங்க இன்னைக்கு நல்ல மனநிலையில, புதன் அப்படின்னாலே உங்களுக்கு விஷ்ணு பகவானை நினைத்து கொள்ளணும் தெரியும். பெருமாளோட நீங்க ஐக்கியமாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்கள் பலவும் நடக்கும். 2 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உங்க ராசிக்குள்ள பூச நட்சத்திரத்துல சந்திரன் வரப்போறார். உங்க ராசியில ஏற்கனவே குரு உச்சமாக வந்து கொண்டிருக்கிறார். இப்ப 2 பேரும் குருவும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு சந்திர யோகமா மாறிவிடும். வெற்றியை கொடுக்கும். பல புதிய முயற்சிகள், தன்னம்பிக்கைகள், உங்களை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். 2 4 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து சந்திரன் அப்படின்னு இருக்க போறாரு. சந்திரனாலே தாய், அன்பு, பாசம்
அதனால இன்னைக்கு நிறைய விஷயத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற எண்ணம் நிறைய வரும். அது உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் ஆட்சியா அமர போறார். கூடவே குரு இருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்லா நடக்க போறது. எல்லா முயற்சியும் லாபத்துக்குரியதா இருக்கும். அதனால ஏதாவது பழைய காரியங்கள்லாம் பண்ணணும்னு இருந்தா இன்னைக்கு தாராளமா எடுத்து செய்யுங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். உங்க ராசியின் 2ஆம் இடத்தை குருவின் பார்வை பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்லா முடிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு கொடுக்க போறார். அதனால குருவோடு சேர்ந்த அந்த எளிமையான மற்றவங்களுக்கு உதவக்கூட எண்ணத்தோடு காரியங்கள் செய்யுங்க, நல்லது நடக்கும். 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்க ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் குருவுடன் இருந்து குரு உங்களை பார்க்கிறார். மனசிலே நிறைய எண்ணங்கள்லாம் வரும். இதை பண்ணலாமா, அதை பண்ணிடலாமா, அடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் ஆகலாம், நம்ம கரெக்டான பாதையில போறோமா அப்படின்னு தற்சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா தெளிவான முடிவுகளும் எடுக்க முடியும். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, அஷ்டமத்துல சந்திர பகவான் உட்கார போறார். கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நீ சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்னு தெரியும். ஆனாலும் நமக்கான காரியங்களை ஸ்ட்ராங்கா செய்யும் போது வெற்றி நமக்கிட்டே வந்துடும். குரு குடும்பத்தையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்ப்பதனால ஓரளவுக்கு பணம் ரிலேட்டடான மேட்டர் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். 3, 11 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 7ஆம் இடம் என்கிற களத்திரஸ்தானத்திலே சந்திரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து உங்களை பார்க்க போறார். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பல காரியங்கள் உங்களை செக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மற்றவங்களை செக் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ரெசிப்ரோகேட்டிவா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இன்னைக்கு நாளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நிதானமா இருந்தீங்கன்னா நன்மை. 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்திலே இருந்து சந்திரனின் பயணம். குருவின் பார்வை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களோட குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் கொண்டு வருவீங்க. அடுத்ததை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரக்கூடிய நாள் இன்றைக்கு. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, 5ஆம் இடம் அதுவே சிந்தனைக்கு உரிய இடம். அங்கே குருவுடன் சேர்ந்து அமரும் போது உங்க ராசி குரு பார்க்கிற காரணத்தினாலே பல எண்ண ஓட்டங்கள் ஃபியூச்சரை பத்தியும் உங்களுடைய ப்ரெசண்ட்டை பத்தியும் நிறைய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். நிறைய ஆராயக்கூடிய எண்ணங்கள் வளர்ச்சிகளுக்கான டேவா இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறீங்க. இது கால்குலேட்டிவாகவும் இருக்கும், கால்குலேட்டிவ் ரிஸ்காகவும் இருக்கும். கால்குலேட் பண்ணிக்கணும். 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.